ஸ்டாலின் திட்டம் நடைபெறுமா நடைபெறாதா? சி.வி. சண்முகம் அவர்கள் உயர் நீதிமன்றத்துல தொடுத்த வழக்கு என்ன, இதுக்கு உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை. அதிமுக MP சி.வி. சண்முகம் அவர்கள் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடக்குறாரு. அது என்னன்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ட்டு வாழும் ஆளுமைகளுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இது தேர்தல் களம் முன்னாடி இருக்கிறதுனால அவங்க பெயரை பயன்படுத்தி ஒரு திட்டம் ஆரம்பிச்சா அது மக்கள் மனசுல திமுக சார்பா செயல்படுத்துறதா தான் பதியும். அதனால இது அரசியல் ஆதாயத்துக்காக இவங்க பண்றாங்க. அதனால ஒரு முதலமைச்சர் பெயரையோ அவங்க அப்பாவா இருக்கிற திரு கருணாநிதி அவர்களுடைய பெயரையோ பயன்படுத்த கூடாது, இதுக்கு தடை விதிக்கணும், உச்ச நீதிமன்றம் வகுத்த விதிமுறைக்கு மாறா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் அவர்கள் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாரு. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி மோகன் அமர்வுல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அவங்க தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் வகுத்த ஒரு விதிமுறைக்கு மாறா ஒரு வாழும் ஆளுமை தலைவர்களுடைய பெயரை பயன்படுத்துவது சட்டத்துக்கு புறம்பானது. அதனால உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திலிருந்து முதலமைச்சர் பெயரை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சரால அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் நடைமுறையில தான் இருக்கும். ஆனா இந்த திட்டத்துடைய பெயரா ஒரு முதலமைச்சருடைய பெயரை வைக்க கூடாது அப்படின்றதுதான் உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பா பார்க்கப்படுது. இதுக்கு திமுக சார்புல கிளாரிபிகேஷன் மனு கொடுத்திருக்காங்க. அதாவது இதுல மாநில முதல்வரா இருக்கிறவரு தான் அரசியல் சாசன அதிகாரியா இருக்காங்க. அதனால அவர் எப்படி ஒரு வாழும் அரசியல் ஆளுமையா இருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சு ஒரு கிளாரிபிகேஷனை கேட்டிருக்காங்க. இந்த மனு திங்கட்கிழமை அன்றைக்குதான் விசாரணைக்கு வருது. அந்த நிலையில சனிக்கிழமை நடக்க இருக்க ஒரு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க இருந்தது. அதாவது நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியான ஒரு திட்டத்தை முதலமைச்சர் பெயரை தொடங்க இருந்தாங்க. இடைக்கால தடை விதிக்கப்பட்டதுனால இப்ப அவருடைய பெயரை எடுத்துட்டு வெறும் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பெயரோட இதை ஆரம்பிக்கிற நிலைமையில இருக்காங்க. இதுக்கு அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு அரசியல் சார்ந்து ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா அது மக்களோட பணத்துலதான் செயல்படுத்தப்படுது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் 10,000 முகாம்கள் அமைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்பனா 600 கோடி செலவுல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. அப்படி இருக்க ஒரு தனிப்பட்ட ஒரு சாதனையா, ஒரு கட்சியுடைய சாதனையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை திருப்ப பாக்குறாரு. இததான் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுக்காக தான் சி.வி. சண்முகம் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. திட்டம் செயல்படுறதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா அந்த திட்டத்துடைய பெயரா முதலமைச்சருடைய பெயரையும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பெயரையும் பயன்படுத்துறதுதான் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி முன்னாள் முதலமைச்சர்களுடைய பெயரை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க ஜெயலலிதா அம்மையார் பெயரை பயன்படுத்தலாம், அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் பெயரை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சர்களுடைய பெயரை நீங்க பயன்படுத்தலாமே. அதை தவிர்த்து திமுகவை சார்ந்து அவங்க பேரு, அவங்க அப்பா பெயரெல்லாம் பயன்படுத்துறதுதான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். இது மக்கள் மனசுல எப்படி பதியும் அப்படின்னா, இது திமுகவுடைய சாதனையா, திமுகவை சார்ந்து இது செயல்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் மக்கள் மனசுல ஏற்படுத்தும். இப்ப 8 மாத காலத்துல தேர்தல் வர நேரத்துல இவங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுனால இது வெறும் அரசியல் நோக்காதான் பார்க்கப்படுது அப்படின்னு அதிமுக சார்பில் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரியான ஒரு வழக்க 2022லயும் 2013 காலகட்டத்திலேயே உச்ச நீதிமன்றம் சந்திச்சிருக்கு. அப்பதான் உச்ச நீதிமன்றம் சில விதிமுறைகளை கொடுத்தாங்க. அந்த விதிமுறையில வாழும் ஆளுமைகள் பேரை பயன்படுத்தக்கூடாது, அதாவது முதலமைச்சரா இருக்கிறவங்க பேரை பயன்படுத்தக்கூடாது, முன்னாடி இறந்தவங்க பேரையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் இப்ப வரைக்கும் ஆந்திராவில கூட ஜெகன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய முதலமைச்சரோட பெயரை தான் பயன்படுத்தி இருந்தாங்க. அதே மாதிரி மத்திய அளவுல கூட மோடின்ற பெயரை பயன்படுத்தி நமோ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. இப்ப வரைக்கும் ஒரு முதலமைச்சரா, பிரதமரா, ஆளுமையா இருக்கிறவங்க பேரை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா இது உச்ச நீதிமன்றம் பயன்படுத்த கூடாதுன்ற ஒரு தடைய இதுக்கு முன்னாடியே கொடுத்திருக்கு அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல முக்கியமா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, பொது வாழ்க்கையில சமநிலை இருக்கணும். அரசியல் ரீதியா ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா அது வெறும் பொதுமக்களுடைய நலனுக்காக மட்டுமே இருக்கணுமே தவிர ஒரு கட்சியை சார்ந்து அரசியல் நோக்கத்தோட ஒரு திட்டத்தை செயல்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது,
இந்த ஒரு திட்டத்தை பயன்படுத்தி அதை ஒரு அரசியல் பிரச்சாரமாவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் சில விதிமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்க. இததான் செயல்படுத்தணும்னு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஜெயலலிதா அம்மையார் காலத்திலையும் பேசப்பட்டது. அதாவது அவங்க முதலமைச்சரா இருந்த சமயத்துல அம்மா பேருந்து, அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா தண்ணீர் பாட்டில் அப்படின்ட்டு அவங்க பெயரை பயன்படுத்தி எல்லா திட்டங்களையும் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இது அந்த சமயத்துல மிகப்பெரிய விவாத பொருளா மாறுச்சு. இது மக்களோட பணம், மக்களுக்காக ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் பேருந்து அந்த மாதிரி மக்களுடைய பெயரை பயன்படுத்தி பண்ணி இருந்திருக்கலாம். அதை தவிர்த்து ஒரு முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்துல இது மிகப்பெரிய விவாதமாவே மாறி இருந்தது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இப்ப எழுந்திருக்கு. இப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அரசு மருத்துவ காப்பீடு அப்படின்னு பெயர் வச்சா அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா கலைஞர் கனவு இல்லம் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது எதுக்காக ஒரு கட்சி தலைவருடைய பெயரை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை செயல்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க. இதுல என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, அஜித்குமார் மரணம் அடைந்தப்ப அவருக்கு நிதி கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, முதியோர் பென்ஷனுக்கு பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்க 600 கோடி செலவுல ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா அது முழுக்க முழுக்க மக்களுடைய வரி பணத்துல செயல்படுத்தப்படுற ஒரு திட்டம் தான். அதுக்கு எதுக்காக கட்சியை சார்ந்து ஒரு தலைவர்களுடைய பெயரை வைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய கேள்வியா முன்வைக்கப்படுது. இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.